சொக்கு, இந்த கேஸ் விஷயமா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ எங்கே இருக்க? திருக்க அந்த ஃபைலை கொண்டு வரேன். உன்னை மீட் பண்ணணும். ஒன்று பண்ணு, நீ பைபாஸ் ரோட்டில் வந்து வெயிட் பண்ணு, நான் உன்னை அங்கே மீட் பண்ணுறேன். சார் டீ? டீ அண்ணே வேணுனே பண்ண மாதிரி இருக்குண்ணே. கொஞ்சம் விட்டா ஆளை இஷ்டப்பாம்பா. திருக்க அதை எடு. இந்தாங்க. சார் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். என்ன சாப்பிட்டீங்க? பரோட்டா. அதுக்கு முன்னாடி போங்க. என்னண்ணே? ஒன்றும் இல்லை, அந்த ரைட்டரோட ஃபைல் எடுத்துட்டு வா. ஒரே மாதிரி இருக்கு, ஆனால் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியலையே. அண்ணா, அடுத்து நம்ம ரைட்டர் பூபாலன் ஸ்பாட்டுக்கு போனால் ஏதாவது ஐடியா கிடைக்குங்க?
திருக்க அண்ணே சொக்குக்கு ஒரு ஃபோனை போடு. அண்ணே ஸ்பீக்கரில் போட்டுருக்கண்ணே. ஹலோ சொக்கு, நான் எவ்வி லெவலில் பேசுகிறேன். சார் சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணுமே, கிடைக்குமா? எதை பற்றி சார்? ஆமாம், உங்களுக்கு இன்னும் எத்தனை வருஷம் சர்வீஸ் பாக்கி இருக்குது? 5 வருஷம் இருக்கு சார். இன்ஸ்பெக்டர் சுந்தரோட எத்தனை வருஷம் சர்வீஸில் இருந்தீங்க? சுமார் ஒரு 2 வருஷமா இருக்கேன் சார். அப்படியா? ஆமாம். ஆமாம், அவர் ஆள் எப்படி? ஆள் எப்படின்னா எதை பற்றி கேட்குறீங்க? ஒன்றும் புரியலையே சார். அப்படியா? அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நேராக வீட்டுக்கிட்ட வந்து வெயிட் பண்ணுங்கள், பேசிக்கலாம். சார் 10 நிமிஷத்தில் கண்டெய்னர் கிளம்பிடும் சார். 3 ஹவர்ஸில் ஹார்பர் ரீச் ஆகிடும் சார். ஓகே சார். ஆமாம் சார், அங்கேயே தான் சார் டெலிவரி. கண்டு சுப்ரா 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 எங்க அவர் காணா சார்? யோ ஓகே பப்ஜி வந்து தொலையா, எப்போ பார்த்தாலும் பப்ஜி. சரி அப்புறம் விளாடுவோம். சார் நான் உள்ள இல்லாமா? சார் எப்போவுமே கேட்டு தான் உள்ளே வருவீங்களா? ஆமாம் சார், நான் தினமும் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போனாலும் என் பொண்டாட்டியை கேட்டு தான் உள்ள போவேன். யோ என்னையா சொல்ற? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவ கண்ணகி. அப்போ சார் கோவலனோ? ஆமா சார். மாதவி உண்டா இல்லையா? மாதவி இல்லாத கோவலன். இந்த தொப்பையை பார்த்தாலே தெரியுதியா? வா உள்ள போலாம். நல்ல வேலை நம்பிட்டாரு. இந்த வந்துட்டேன் சார். என்னடா அது மலைப்பாம்பை சுத்தனமா சுத்திக்கிட்டு இருக்கு இந்த படிக்கட்டு. நம்ம இன்ஸ்பெக்டர் சுந்தரையே மிஞ்சிருவான் போல தெரியுதே. ரைட்டு தான், நம்ம டிபார்ட்மெண்டாலே இப்படி தான் இருப்பாங்க. சத்தியமாக மாத சம்பளத்தில் இவ்வளோ வாங்கவே முடியாதா? நம்ம 100-200 வாங்கினா இவன் லட்சக்கணக்கில் வாங்குவான் போல. மிஸ்டர் கோவலன், இதெல்லாம் நேர்மையாக சம்பாதிச்சு தப்பா நினைச்சா சார்? தெரியும். தெரிஞ்சிருச்சா? போங்க போய் உட்காருங்க. சரி, இருந்தாலும் நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கு. பா என்ன வீடுறா சார், ரசிச்சு ரசிச்சு கட்டியிருக்காண்டா. சூப்பர். வாங்க சார். சரியான சரக்கு. ஊத்து ஊத்து ஊத்து. 2000 பார்த்துக்கலாம். அந்த கிளாஸ் எடுத்துட்டா நம்ம தரல எடுத்துருவோமா வேண்டாமா? யோ வெண்ணியா மரத்தடியில் நின்று சாராயம் குடிக்கிற மாதிரி குடிக்கிற? 80 கிட்ஸ்னாலே மரத்தில் நின்று சாராயம் குடிச்சவங்க தானே சார். அதுக்கப்புறம் தானே இந்த பீர் பிராந்தி எல்லாம். வரலாறு முக்கியம் சார். வாயை திறந்து பொறுமையாக குடிக்கலாம்ல. ஆமாம், செத்து போன உன் இன்ஸ்பெக்டர் எப்படியா? எல்லா கேஸையும் ரூல்ஸ் படி விசாரிப்பாரா? ரூல்ஸ் படி இல்லை, அன்ரூல்ஸ் படி இல்லை. கணக்குக்கு 4 கேஸு, மித்த கேஸுக்கெல்லாம் காசு. பேராசை பிடிச்ச கவர்மெண்ட் சர்வீஸ். ஐயா அப்பெல்லாம் சொல்லாதீங்க. ரொம்ப தங்கமான மனுஷன். எவ்வளோதான் கட்டிக்கு போட்டாலும் பார்ட்டாக பிரித்து கொடுக்குறதில்ல. பாரி வேலையில் மிஞ்சிடுவாரியா. அவ்வளோ நல்ல மனுஷன் தான். இப்போ கூட செம மேட்ரு சிக்கிச்சு. ஆனால் பொசுக்குன்னு போயிட்டாரன். இதோ செத்து போகிறானே நல்லவன் பூமாலன். அதான் ரைட்டர் பூமாலன். அவன் மூலியமா ஏதோ பெரிய அசைன்மெண்ட் வரதா சொல்லியிருந்தாரு. அது மூலியமா எல்லாத்தையும் நல்லதாக நடத்தலான்னு பார்த்தாரு. ஆனா எவன் கண்ணு பட்டுச்சோ சோழி முடிச்சு போச்சு. கொஞ்சம் ஊத்திக்கிறேன் சார்.